நீங்கள் செய்கிற எந்த ஒரு பரிகாரத்தாலையும் ஒரு துளி கூட பிரயோஜனமே இல்லை. இது உண்மை உண்மை உண்மை. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. இதை எடுத்தோன்னே இப்படி படிக்கல, நான் தப்பாக வரும். ஒரு 10 வாட்டி இதை முதல்ல படிச்சுட்டு நல்லா பிரித்து படித்து வந்தவனை 10 வாட்டி எழுதுவாங்க. ஞானம் முதிர்ந்து போச்சுன்னு அடையாளமாக இங்கே வச்சாங்க அவங்க. நான் இன்னும் உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்றதுக்காக இவர் இங்கே வைக்கிறாரு. இந்த காற்றுல எந்த டேமேஜும் ஆகாத அங்கே போயிருக்கு. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஒரு பாட்டை பாடி ஒரு கவர்மெண்ட்டே மாற்றிருக்காரு. நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் ஞான சம்பந்தன் பேருரைக்கின் சாம்பல் பெண்ணாகும் என்றார். பாருங்க எப்பேற்பட்ட பக்தி பாருங்க. தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே. திஸ் இஸ் மை ஆர்டர். இது நான் சொல்கிறது சயின்ஸு தான். நம்ம தேவாரம் திருவாசகத்தில் இறைஞ்சி கிடக்குது எக்கச்சக்கமாக. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு நண்பர் வந்து தொலைபேசியில் பேசுகிறார். யார் நண்பர் வேணாம், என்னுடைய ஒய்ஃபோட தம்பி. அவர் ஜப்பானில் இருக்கார். அவங்க அக்கா கூட பேசினோடனே பக்கத்தில் அத்தான் இருக்காரா? இருக்கார். அவராண்ட கொடுங்கன்னுவாங்க. ஹலோ ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கான் தான். அப்படி பேசுவான். இங்கேருந்து ஜப்பான் குறைஞ்சது ஒரு 4-5,000 கிலோமீட்டர் கூட இருக்கும், தெரியாது. ஆனால் நல்லா கேளுங்க. ஹலோ ராஜா அண்ணன், இந்த காற்றுல எந்த டேமேஜும் ஆகாத அங்கே போயிருக்கு. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இப்படி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே அது காற்று தான், அதுக்கு மீடியா. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே இந்த பதிகத்தை படிக்கும்போது என்ன நடக்கும் அந்த வீட்டுக்குள்ளே? எப்போ ஏதாவது ஒன்று நடிச்சு வந்தான்னா அங்கேயே போயிடும், அப்படியே வெளியே போயிடும் அந்த எண்ணங்கள். அவ்வளோ மந்திர சக்தி சொல்ல 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 சொல்ல. அதுக்கு தான் அந்த நாளில் தாய்மார்கள் வந்து மகாகவி பாரதி ஒன்று சொன்னார், ரொம்ப பிடிக்கும். மாதவராக பிறக்கவே மாதவம் செய்திட வேண்டினார். பெண்களாக பிறக்கிறது நீ மாதவம். என்னன்னா நான் பார்த்தப்பெல்லாம் எங்கள் அம்மாலாம் எந்த வேலை எப்படி இருந்தோ சாயந்தரம்னா அந்த திரிச்சு போட்டு ஒரு வேலையை திரிச்சிடுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு 2 நிமிஷம் படிக்க தெரியாது எங்கள் அம்மாவுக்கெல்லாம். அதில் 2 நிமிஷம் அப்படி படிப்பான். படிக்க தெரிஞ்சவங்க இன்றைக்கி உண்மையே சொல்கிறேங்க, நீங்கள் செய்கிற எந்த ஒரு பரிகாரத்தாலையும் ஒரு துளி கூட பிரயோஜனமே இல்லை. இது உண்மை உண்மை உண்மை. நிறைய பேர் இந்த பரிகாரம் செய்யணுன்னுவாங்க. அதுக்கும் சாமி ஒரு பாட்டு வச்சுட்டார். இதுதான் சூப்பர் சாமியாண்ட. அதே திருத்தொடைகள் சொல்கிறாரு, தயவு செய்து நல்லா கேட்கணும். அண்ட முதல் அணுக்கடையாய் கண்ட சராசரங்கள் எல்லாம் அருளாம் முந்தன் பண்டமென தெரிதலினால். அண்டன்னா அது இவர் சொல்வார், மாணிக்கவாசகர் 100 கோடியின் மேம்பட விரிந்தனன்வார். அது எப்படி சொன்னாரே தெரியல. அது அப்படியே இங்கிலீஷில் சொல்கிறான் நாசாவில், த ஸ்டார்ஸ் ஆர் மில்லியன் அண்ட் மோர். இப்படியே கரெக்டாக அந்த வாசகத்தை அவன் அப்படியே பண்ணுறான். அப்போது இவ்வளோத்தையும் வச்சுருக்கிறவன் அண்டத்தை சொல்லிட்டார் சாமி. அடுத்தது பாருங்கள், அண்டம் முதல் அணுக்கடையாய், கண்ணுக்கு தெரியாது தான் அணு. இதெல்லாம் முந்தன் பண்டமென தெரியுதுனால் உனக்கிவன் நான் இசைக்க ஒரு பரிசும் காணே. உனக்கு நான் எதனா கொடுக்கணுன்னாக்கா ஒன்றுமே தெரியல. அதை தான் தாய்மானவர் சொல்கிறார். பார்க்கும் மலரோடு நீ இருத்தி அதை பறிக்க கூட விரும்பலையாம், அதில் கூட நீ இருக்கேன்ற மாதிரி. ஆனால் ஒன்று சொன்னார், இதெல்லாம் சொல்லிவிட்டு, அதாவது அண்டம் முதல் அணுக்கடையாய் கண்ட சராசரங்கள் எல்லாம் அருளாமுந்தன் பண்டமெனி தெரிதலினால் உனக்கிவன் நான் இசைக்க ஒரு பரிசும் காணேன். கொண்ட தமியேன் வணக்கந்தனை திருத்தியாக இங்கே கொள்வாய் என்னா அண்டி நின்றேன் நின் அடிக்கே புலம்பொழிந்த அயில் சிகண்டி கரசே என்று. என்னுடைய அன்பான இந்த வணக்கத்தை ஏற்றுக்க. என்னங்க சாமி இவ்வளோ பண்ணார். அவர் எதனா பூஜை செய்து யாருமே பார்க்கல, ஏகாந்த பூஜை. அவர் மேலே நம்மளே ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது சாமி அந்த மர ஏணி இருக்குமா, மேலே ஏறிட்டு ஏணி தூக்கி வச்சுக்குவாங்க மேலே. ஏன்னா நீ எழுந்துருவி ஏறி வருவிய, எப்போ தேவையோ அப்போ தான் இறக்க வரோம். அதை மாதிரி சாமிகள் வந்து ஏகாந்த. அதை மாதிரி இப்போ நம்ம இந்த பாட்டெல்லாம் படிக்கிறது பார்த்தீங்கன்னா வாய் விட்டு படிக்கிறேன்ல. இப்போ என்னுடைய அனுபவத்துக்கு மட்டும் சொல்கிறேன், வாய் விட்டு படித்தாதான் அது மனப்பாடாகும். இன்னும் கேட்டால் என்ன கேட்பாங்க, இந்த பாட்டெலாம் எப்படி மனப்பாடம்? அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். ஒரு 4 வரி எடுத்துக்குவேன். ஞான சம்பந்தம்னு வச்சுக்கலாம், ஒரு 4 வரி எடுத்துக்குவேன். அதில் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால்
ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இதை எடுத்தோன்னே இப்படி படிக்கல, நான் தப்பு தப்பாக வரும். ஒரு 10 வாட்டி இதை முதல்ல படிச்சுட்டு நல்லா பிரித்து படித்து வந்தவனை 10 வாட்டி எழுதுவாங்க. 3 வரியாவது அப்படியே வந்துடும். திருப்பி பார்க்காத எழுதி பார்ப்போம், எங்கே நிற்குது அங்கே பார்த்து எழுதும். திருப்பி ஒரு 5 வாட்டி எழுதுனா அந்த பாட்டு என் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். போன மாதம் 24ஆம் தேதி இங்கே மதுராந்தகம் அங்கே இது வெண்காட்டீஸ்வரர் கோயில், அந்த திருவெண்காடு கட்டின மாதிரி பராந்தக சோழன் கட்டினானா, ரொம்ப பழைய கோயில் மாதிரி. அங்கே அப்போ அதுக்கு தான் போனேன். அது முடிச்சுட்டு அந்த 10 நாள் இது விழாவுக்கு போகும்போது அப்போது அங்கே அந்த இதில் பாட்டு தான், அந்த வெண்காட்டீஸ்வரர் பாட்டு தான், மாயவரம் பக்கத்தில் இருக்க பாட்டு தான் அங்கே போட்டிருந்தாங்க. கண் காட்டும் நுதலானும் கண்ணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானு. 10 வாட்டி படிச்சுட்டு 10 வாட்டி எழுதுனேன். இந்த 4 பாட்டு உங்களாண்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2 பாட்டு படிச்சிட்டேன். இன்னும் ஒரு 10-15 நாளில் மொத்தத்தையும் படிச்சிடணும். எழுதி இது என்னன்னா, தயவுசெய்து ரொம்ப ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கேன். திருக்குறளில் ஒரு குறள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கு உதாரணம் உங்களாண்ட சொல்லிடுறேன். ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து. இந்த ஒரு ஜென்மத்தில் நீ படிக்கிறது 7 ஜென்மத்துக்கும் கூட வருமா? உண்மை. இப்போது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னே பார்த்தேன், திருவாரூரில் நினைக்கிற ஒரு வீட்டில் போர்டு வச்சுருந்தது. இந்த திருக்குறளில் 3 வயசு பையன் 1300 சாத்தியமாங்க. தமிழ் வாத்தியாருக்கே 10க்கு மேலே தெரியாது. அவர் 1330 குறளும் சொல்லியிருக்காரு. அந்த சொல்லியிருக்காரு தான் சொல்லுவாங்க, அந்த குழந்தை பையன்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு அரசாங்கம் 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க. வருமா? அவர் படிச்சுட்டாருங்க. போன ஜென்மத்தில் 1330 கரைச்சி குடிச்சிட்டாரு. இந்த ஜென்மத்தில் அப்படி தட்டினவொன்னே ஓடி வந்துட்டு எல்லாம். இப்படி தான் இது. இப்போதைக்கு நம்ம மட்டும் படிக்கலை, இனி எத்தனை ஜென்மம் இருக்குது. இது டெபாசிட்டு. மாணிக்காசு தான் சொல்கிறார், வாழ்வே என் வைப்பே. பாருங்கள், வைப்பு நிதி இப்போ சொல்கிறமே, எப்போ சொல்லிட்டார் மாதிரி. வாழ்வே என் வைப்பேன்னுவார். நம்மளோட டெபாசிட் அங்கே பண்ணிட்டோமா, அது என்னன்னாக்கா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம அதுலேருந்து எடுக்க மாட்டோம். உனக்கு என்னென்ன தேவையோ அதுலேருந்து வெறும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை மொத்தம் அமைச்சிக்கினே இருப்பார். உனக்கு எப்போ தடங்கள் வருதோ அது மாதிரி. இந்த ஊதுவத்தி ஏற்றுது அதெல்லாம் பற்றி சொல்கிறாரு. மூக்குமயிர் ஒன்றை பறித்து நான் பாரம் குறைந்தேன் என்றார் போல. நான் 80 கிலோ ஒன்று எடுத்துகிட்டு குறைஞ்சேன்னா நடக்குமா? இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, சில பேர்கிட்ட போயிட்டு தின்னுருவாங்க அவங்க எல்லோரும். இப்போ அம்மா எல்லாம் நாங்களும் பார்த்துருப்போம். இது நான் அவங்களாண்ட ரொம்ப சோஷியலாக பேசுகிறேன். இந்த 63னாக்கா முதல் நாளே எனக்கு ஜுரம் வந்த மாதிரி ஒரு இது வந்துடும். போய் பார்க்கணும். அதில் 2 விஷயம் இருக்குது, உண்மையாக சொல்கிறேன். அப்போ பச்சைனாலாம் ரொம்ப நல்லா இருக்கும், வேறு எல்லோரும் கொடுப்பாங்க வீட்டில். அது அப்போ நான் சாப்பிட்ட மாதிரிலாம் யாரும் சாப்பிடுவேன், எல்லாமும் சாப்பிட்டுவேன். அந்த இது வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பு சிலிர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு, அந்த இவரோட பாட்டு ஒரு 10 குரூப் பாட்டு, ஞானசம்பந்தர் பாட்டு 4 வருஷம் பின்னி அதுலேயும் ஒரு குரூப் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 63 நாயன்மாரை வச்சு சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியிருக்காரு, திருத்தொண்ட தொகைன்னு. அதை பாடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் எதுக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறேன் பாருங்கள். தாய்மாருங்களை அவரால் மாதவராய் பிறந்தடவை மாதவம் செய்ய வேணும்னாரு. எங்கன்னா நல்லா கேட்கணும். நான் சொல்கிறது பக்தி மிகுந்த மயிலாப்பூரில் சொல்கிறேன். ஒரே ஒரு ருத்ராட்சி யாருன்னா போட்டிருந்தாங்கன்னா லேடிஸாக அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பார்த்தாங்கன்னாங்க அது என்னன்னே தெரியலங்க. ஒரு 2 கிலோ 3 கிலோ போட்டுக்கிறாங்க எல்லாருமே. அது அவங்களோட அருமை அவங்களுக்கு தெரியாததுனால. ஒன்று சொல்லட்டுங்களா, 2 பேர்லையுமே சக்தி மிகுந்தவங்க யார் தெரியுமா? ஆம்பளை பொம்பளைல பெண்கள் தான். உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இது கதை இல்லை, நடந்த வரலாறு. அவர் அது விதி. 12 வருஷம் நீங்கள் தவம் பண்ணலாம், சாப்பாடு தண்ணி எல்லாம் இல்லாத. 12 வருஷம் முடிஞ்ச உடனே நீ வெளியே பகவதி பிக்ஷாந்தேகின்னு ஏற்றிட்டு ஒரு நாள் சாப்பிட்டா திருப்பி போகலாம். அப்படியே கொங்கண ரிஷி என்ன பண்ணிட்டாரு, 12 வருஷம் மட்டும் வராரு. அப்படியே வரும்போது அந்த ஒரு மரத்துலேருந்து கொக்கு எச்சம் போட்டுடுச்சு அவர் மேலே. ஒன்றும் பண்ணல. அவர் என்ன விழுந்து இப்படி பார்த்தாரு, அது கறிக்கு பொத்துன்னு விழுந்துட்டு இவ்வளோ போர் வந்துடுச்சா நமக்கு அப்படின்னா.
அவங்க ஒரு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டில் யாருக்காங்க தெரியல, முதல் வீடு அந்த வீட்டுக்கு. இவருக்கு பாடம் நடக்குது அந்த வீட்டிலேருந்து. இவர் என்ன பண்ணார், இது மாதிரி பகவதி சாந்தின்னு, கொஞ்சம் இருங்க வரேன். முதல்ல சொல்ல கேட்கல, அடுத்தது சத்தமாக கூட்டலாம், கொஞ்சம் இருங்க வரேன் அப்படின்னோடனே, வந்திருக்கிறது யார் தெரியுமானார், இந்த அம்மா இங்கே ஒரு மூலையில் இருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவானா, கொங்கனவர் செத்தே போட்டார். ஐயோ என்னடா இது, நம்மளை பார்க்கல, பேரையா சொல்கிறாங்க இந்த அம்மா, இவர் பேர் யாருக்குமே தெரியாது. அப்போ எவ்வளோ சக்தி இருக்கும் பாருங்கள். இது உண்மையா இல்லையான்றது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ சாரும் அம்மாவும் அது மாதிரி கணவன் மனைவியும் கோயிலுக்கு போகிறாங்க. இப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, நான் பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பூ கொடுப்பாங்க அம்மாவுக்கு, நல்லா இவ்வளோ கொடுப்பாங்க. அப்போ அவராண்டு இந்த உதிரி மாதிரி ரெண்டோ இல்லை ஒரு 2 கோத்திருக்க மாதிரியே கொடுப்பாங்க. நான் பார்த்தது அவங்க நல்லா இந்த உச்சியில் இங்கே வைப்பாங்க, நல்லா கேளுங்க, தோளில் கழுத்துலலாம் இல்லை, இந்த தலைக்குள்ளே வைப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 2த்தையும் பிச்சு 2 காதில் வைப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உண்மையான அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆம்பளை இது சிஷ்ய பாவம், இங்கே வச்சாங்க பாரு உச்சியில் ஆச்சாரிய பாவம், புத்தி ஞானம் முதிர்ந்து போச்சுன்னு அடையாளமாக இங்கே வச்சாங்க அவங்க. நான் இன்னும் உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்றதுக்காக இவர் இங்கே வைக்கிறாரு. இது உண்மையான்னு கேட்டால், திருவள்ளுவர் சொல்லிட்டாருனாக்கா உலக பொதுமறை. நல்லா கேளுங்க, இதுக்கு ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குறள் இது. பெண்களை பற்றி சொல்கிறார், பெண்ணின் பெருந்தக்கை யாவுல, அது வேறு விஷயம். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடிகனே உள, ஒளி பொருந்திய அந்த வளையல் அழிந்து கொண்டு கூட ஒரு பெண்ணிடம் தான் இருக்குது. இங்கே உனக்கு மாஸ்டர் அவங்க தான். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடிகனே உள. ஏன் அப்போ அந்த சங்கு வளையல் போட்டாங்கன்னா, எடுத்தவுடனே அது சங்காகிறது இல்லை. அந்த சங்குக்குள்ளே ஒரு இது இருக்கும், குழன்னு ஒரு ஊன் மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அது கீழே தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஊன் நீங்கின உடனே, அந்த குற்றம் நீங்கின உடனே சங்கு மேலே வரும். அப்போ தான் அதில் சவுண்டு வரும். அதுக்கு இணையானவங்க இவங்கன்றதுனால தான் அந்த சங்கு வளையலை போட சொன்னாங்க அவங்களுக்கு. இப்போ வந்துடுச்சு என்னென்னமோ, தங்க வளையலை விட மேம்பட்டது சங்கு வளையல். அதனால தான் அவங்க இங்கே வச்சாங்க பூவை, நம்ம இங்கே வைக்கிறோம். இவ்வளவு பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து காவி துணி போடக்கூடாதுன்றாங்க. கோயிலுக்கு வந்தாக்கா அவராண்டு போய் நிற்கிறாங்க. எனக்கு ரொம்ப அழைய வருது சில டைமில், நீ யார், உன்னை பற்றி உனக்கே தெரியலையே, யார்கிட்டே போய் நிற்கிறியா நீ, கொங்கணவான்னு கேட்டவங்க ஒரு பரம்பரையில் வந்தவங்களாச்சு நீங்கள். உண்மையிலே அங்கே இப்போ நான் பார்த்தது சொல்கிறேங்க. அம்மா கும்பாபிஷேகம் எடுத்தோம்ல, 2 விஷயம் நடந்தது. 2 கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு 2-3 நாள் நிறைய கூட்டம் வந்தது. ஒருத்தர் என்ன பண்ணார், நான் கொஞ்சம் சேட்டைலாம் கூட கொஞ்சம் பண்ணுவேன், ஆனால் அது சேட்டைன்னு தெரியாத பண்ணிவிடுவேன். இடுப்பில் அந்த புலித்தோல் மாதிரியே துணி தான் அது கட்டிக்கிட்டு, ஒரு பை, அந்த பையும் புலித்தோல்லே வர மாதிரி அந்த துணியில் பை ஒன்று தைச்சிட்டார். திருவோடு நான் பாட்டு ஒரு 3/4 அடி, ரொம்ப பெருசாக இருந்தால் 1 அடி இருக்கும். அவர் வச்சுருந்து ஒரு 1.5 அடி இருக்கும் போல், படகு மாதிரியாக இருக்குது அந்த திருவோடு. அதை பாதியாக பிரிச்சுட்டு இந்த பக்கம் திருநூறு வச்சுட்டார், இந்த பக்கம் உள்ளேருந்து வரவங்களெல்லாம் ஒரு நக்கீரர் மாதிரி. அவங்க உடனே ஒரு நாம ஒரு சிக்னல்லாம் கொடுங்க, ஒரு 10 ரூபா போட்டோம். உள்ளே கொடுக்க மாட்டான்னு தெரிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி, உள்ளே கொடுக்கக்கூடாது. போயிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு, மோடியை பார்த்துட்டு வெளியே வரும்போது வாட்ச்மேன்கிட்ட போயிட்டு கும்பிடு போட்டாக்கா ஹாய் கை காட்டு போனான் அவன், அவ்வளோதானே. இப்படி இருக்குது இவங்க செயல். எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்துட்ட, சக்கரவர்த்தி ஆண்ட வந்துட்ட, சக்கரவர்த்திகிட்ட ஒரு பாட்டை பாடி அருளை வாங்கிட்டு போகிற, போயிட்டு இங்கே எழுந்துட்டு போகிற எல்லாத்தையும். அதுவும் பெண்கள் வாங்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்கள்னால் அவங்களுக்கு 1000 இது இருக்கும், எதை பித்தம் தெளின்ற மாதிரி போயிட்டு எதனா போனால், இவங்க பண்ணக்கூடாது. இப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் எல்லா மகான்களும் பாட்டு. அதுலேயும் இதுக்கு முதல்ல இதை பண்ணால் இப்படின்னு சொன்னவர் யாருனாக்கா ஞானசம்பந்தர் தான். ரொம்ப, அதாவது ஒரு பாட்டை பாடி ஒரு கவர்மெண்ட்டே மாற்றிருக்காரு. அவன் என்ன பண்ணுறான், பாண்டியன் சமணத்துக்கு மாறிட்டான். மட்டும் நாட்டில் அது சமண மதம் மாதிரி தான் அங்கே ஆட்சி நடக்குது அங்கே. அப்போது அந்த அம்மா
வணங்கக்கூடிய மங்கையர்கரிசியாக இருந்த அம்மா பாருங்கள். ஒரு கவர்மெண்ட்டை மாற்றுறதுக்கு முக்கால்வாசி துணையாக இருந்தவங்க அந்த அம்மா தான். அந்த அம்மா அவர் குலச்சிறை நாயனார் அனுப்புகிறாங்க இங்கே மந்திரியை. எங்கள் வேதரண்யத்தில் இருக்காங்க. அப்போது நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் இருக்காங்க திருமறைக்காட்டு. அப்போ வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் வந்தால் தான் சரியாகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு. சரின்னு ஒரு பண்ணும்போது இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அவர் நாவுக்கரசர், அவர் 80 வயசு இருக்கும், பெரியவர் அவர். இவர் ஞானசம்பந்தர். அவருக்கு அப்பர் என்ற பெயரை வச்சதே இவர் தான். யார்? ஞானசம்பந்தர் தான். அப்போ அவர் சொல்கிறார், ஐயனே நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க, அவங்க வேறு ரொம்ப பொல்லாதவனுங்க சம்மனம் இருக்க, நாளும் கோலும் சரியில்லையே, நல்லா கவனிக்கணும். அப்போது இவர் பதில் சொல்ல சிரிக்கிறார். என்னன்னா, இந்த மக்கள் மேலே தான் எவ்வளோ பாசம் இவங்களுக்கு, நம்மள நாளும் கோலம் எதனா செய்யுமா? இவர் தாய்மானவர். அவர் 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 ஸ்டேஜுக்கு பார்க்கும் மலரோடு நீரித்தின் அதெல்லாம் படிக்கலைன்னாரு. அப்போது அவரோட இதில் பார்த்தீங்கன்னா பாடல்களில் மகான்களும் இந்த இவங்களாம் சித்தர்கள்லாம் நட்சத்திரத்தை உருட்டி விளையாடுவாங்க. அதை வச்சு தான் நீ நட்சத்திரம் சொல்கிறேன், உனக்கு என்ன நட்சத்திரம்னு. அவங்கள நாளும் கோலும் தீண்டுமா? அவர் நினைக்கிறாரு, இந்த மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாளும் கோலம் வச்சு ஒரு பாட்டு நான் பாடணுன்றதுக்காக தான் இப்படி கேட்குறாரான்ட்டு கோளறு பதிகம். நல்லா தயவு செய்து கேட்கணும். இப்படி ஒரு பாடலை முதல்ல எங்கே வந்து வெளி உலகத்துக்கு பாடினாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளி உலகத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல நான் முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவின் முதல் சுதந்திரம் அடையும் போது இருந்த கவர்னர் ஜெனரலான ராஜாஜி அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்வது என் கடமையாகிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சுதந்திரம் கொடுக்குற டேட்டெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கருணை பாருங்கள். அவங்கள அங்கேருந்து இங்கே வந்து எல்லா மடாதிபதியும் கூப்பிட்றாரு. இவர் போகிறார் ஒரு இடத்துக்கும் போயிட்டு, தருமபுர ஆதீனம், இது நம்ம காஞ்சி மடம் எல்லாரையும் நம்ம அன்றைக்கி அவங்க கொடி இறக்கிட்டு நம்ம கொடி ஏற்றுவாங்க. நைட்டு செலக்ட் பண்ணுற பாட்டு ஒரு பாட்டு தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு டைம் ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே நம்ம பாடணும். எந்த பாட்டு பாடினா இந்த நாடு மக்களும் நல்லா இருக்கணும். எல்லா ஆதீனமும் சேர்ந்து ஒரு மனசாக தேர்ந்தெடுத்தது தான் இந்த கோளறு பதிகம். இதுக்கு உதாரணம் வந்து நான் சின்ன பையனாக இருந்தான்னு நினைக்கிறேன். அம்மா கூட கொஞ்சம் சின்னதாக தான் இருப்பேன். ஒரு பெரிய புயல் வருதுன்னு அப்போ சொல்லும்போது எல்லோரும், அப்போ இருந்த ஒரு பெரியவர், என்னுடைய மகா பெரிய வனத்துக்கு உரியவர், அவர் சொல்கிறாரு, எல்லாரும் கோளறு பதிகம் படிங்க. அந்த கப்பல் வந்து தர தட்டிச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? என்ன பார்த்துறீங்களா? வருஷம் இருந்தது, எடுக்கவே முடியல. இன்னும் கூட சின்ன பீஸ் இருக்கு அந்த இடத்துல இருக்க, இரும்பு இருக்கும். ஆனால் அந்த போர்டு போட்டிருப்போம். அந்த பதிகம் எல்லாரும் படித்தாங்க அப்போ. ஆனால் அந்த ஒரு 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 4-5 நாள் படித்தாங்க, அப்புறம் விட்டாங்க. இதை படித்தாங்க. எப்படி இதை என்னுடைய இதை சொல்கிறதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. 2 வரி அவர் எப்படி கேட்பார்னா, ஞானசம்பந்தர் அந்த அந்த ரசிக்கிற தன்மை தாங்க எனக்கு இதெல்லாம் படிக்க சொல்லலாம். நேராக உங்களாண்ட வந்து என்ன பண்ணோம், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட இல்லையா பாயிண்ட்டு. 2 வரி உங்களை புழகுறாரு பாருங்கள். வேயுறு தோழிபங்கன் முங்கில் போல வேல்களையுடைய தோள்களையுடன் தோழிபங்கன் விடமுண்டகண்டன் நீ விஷத்தை உண்டு எல்லாரையும் காப்பாற்றின. வேறு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளைமே புகுந்த அதனால் உன்னை இப்படிலாம் கும்புற. அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. இங்கே ஒரு சூப்பர் எனக்கு என்ன பிடிக்குன்னா, எல்லாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன், அன்போடு கேட்டேன். தினம் இந்த பாட்டு தயவு செய்து வீட்டில் படிங்க, தயவு செய்து வீட்டில் படிங்க. இதை எப்படி வச்சாங்க, சயின்ஸுங்க இதை எல்லாமே. இதெல்லாம் எனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்கல, கிளாசிக்காக தான். அது சொல்கிறாரு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல. இது எனக்கு நல்லது நல்லது தான் செய்யணும். எப்படிங்க கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லியே, நல்ல நல்ல 10 பாட்டிலையும் சொல்கிறாருங்க. அடுத்த பாட்டு ஜோதிடர்களே ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு மகான்களுக்கு எல்லாமே தெரியுமே. அம்பாலாண்ட பாலை வாங்கி சாப்பிட்டாரு, தெரியுது என்ன இருக்குது எல்லாமே. அடுத்த பாட்டில் அது சொல்கிறாரு,
முதல் 2 வரி அவர் புகழ்ந்துட்டு அடுத்த வரி 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம், அது கெட்ட நாளாம், அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. 3வது பாட்டில் நல்லா கேளுங்க, இது நான் சிந்திக்கிறதுக்கு தான் சொன்னேன் தவிர அதில் தவறாக சொல்லலை. இப்போது அந்த குப்பத்தில் அங்கே காசி கோயிலில் இருப்போம், அடிக்கடி பார்த்திங்கன்னா கிழக்கை பேஸ் பண்ணி ஒரு 200 வீடு, அப்படியே இந்த பக்கம் மேற்கை பேஸ் பண்ணி ஒரு 200 வீடு, தெற்கை பேஸ் பண்ணி 200 வீடு, இந்த பக்கம் ஆக 4 பக்கமும் இருக்குது எல்லா திசையும் பார்த்து. இந்த கொரோனாவில் எல்லா கோயிலும் மூடி இருக்கும்போது அங்கே போவேன், திறந்துருக்கும் உட்காந்து படிச்சுட்டு வருவேன். உண்மையை சொல்லணுன்னா ஒரு கேள்வி கூட அங்கே மாஸ்க் போடல, நான் மாத்திரம்தான் போட்டுன்னு இருப்பேன். அங்கே போனோன்னே கட்டிட்டோம், நான் நம்மள வேறு தேசத்துலேருந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். இது தாயம் விளையாடுவாங்க பண்ணியிருப்பான், பசங்க அப்படி விளையாடும் சுற்றியாங்க. சரி, இந்த வாஸ்துன்னு பார்த்தாக்கா எல்லாருக்கும் ஒன்று தானே. இந்த மாதிரி இப்போயும் இருக்குது, ஒரே மாதிரியாக கட்டின வீடு, கிழக்க பார்த்து மேற்க பார்த்து இப்படியே இருக்குமாங்க, வடக்க பார்த்து தெற்க பார்த்து இருக்குது. அதுக்கு பாருங்கள் எந்த காலத்தில் சொல்கிறாரு, முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உளைமையை புகுந்த அதனால், இது பொந்தன் அதனால், அதாங்க அதனால்னாரு, அது உள்ளே போகணும். அதனால் அந்த வீட்டுக்கு திருமகள் கலியதூர்தி செயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக என் திசைக்கு உள்ளவன நிறுதி அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அவங்க எல்லோரும் எனக்கு நல்லது நல்லது தினம் சொல்லிப்பார், உங்கள் வீட்டுக்கு நல்லது செய்துட்டு போவாங்க வரேன்னு சொல்லிட்டு. 4வது பாட்டு தாங்க ரொம்ப முக்கியங்க, எனக்கு தெரிஞ்ச 4வது பாட்டு. அடுத்தது சொல்கிறார், மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தேன் உளைமே புகுந்ததனால் கொதியொரு காலன் அங்கே நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது நமக்கு எப்போ பிறப்பு இறப்பு எழுதியாச்சு, இதுக்குள்ளே இந்த வியாதி வராது நல்லா இருக்கணுன்றதுக்கு தான். இது இறப்பை தாண்ட முடியாது நம்ம. அப்போ கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக. உடம்புக்கு நோய் வரத்துக்குன்னா இப்படி பார்ப்பாங்க, வாதம் பித்தம் அது என்ன இருக்குதுன்னு, அதை அப்படியே அந்த 6வது பாட்டில் வரும். செப்பில முளைனன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தேன் உளைமையை புகுந்தாதனால் வெப்பொடு குளிரும் வாதம் பித்தம் மிகையான அப்படி நலியா. என்னங்க உன்னை என்னங்க நமக்கு வக்காலத்து வாங்குவாங்க. இதை ஏன் தினமும் சொல்லக்கூடாது ஒரு வீட்டில்? இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாருங்களா? கடைசி பாட்டில் சொல்கிறார் பாருங்க, இதாங்க ஞானசம்பந்தர். தேனமர் பொயில் யாராலையும் அந்த மாதிரி தன்னை பற்றி சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, அவருக்கு தான். அந்த 4 அந்த 63 வேறு யாருக்கு? தேனமர் பொயில்கொள் ஆலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன்னெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன். யாராவது சொல்ல முடியுமா? ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே. திஸ் இஸ் மை ஆர்டர். எப்படி வானில் அரசாழ்வார்கள்? அதை விட இதை சொல்லலையா, உரை செஞ்சாராம். சூப்பருங்க, தங்கத்தை உரசுற மாதிரி உரசி சொன்னாராம் அவனுக்கு. இதை விட்டுட்டு எவனா தின்னூறு கொடுத்தா அவங்ககிட்ட போய் நிற்கிறது, குறி சொல்கிறவனாண்ட போய் நிற்கிறது. அதாவது கரும்பு சாரை வச்சுருந்தாக்கா அதை எடுத்து குடிக்கிறது இல்லை, அது தூக்கி போட்டால் அந்த சக்கையாண்ட போய் நிற்கிறது. சக்கையாக அதையாவது கூட கொஞ்சம் திட்டிக்கும். இந்த போலி சாமியாருங்களாண்ட போய் இந்த ஜனங்க அவன் சொல்கிறத கேட்டு, அண்ணா இதை போய் இந்த கோயிலில் எதை செய் ஒன்று தெரியுங்களா, பாமன் சாமி கோயிலில் அவங்களாம் கூட தயவுசெய்து கோச்சிக்கானா, ஏதோ உங்களோட கஷ்டத்துக்கு செய்கிறீங்க. அம்மா நாங்களாம் யாரும் பார்த்துக்க மாட்டேங்க. இப்போ சமீப காலமாக 6 வெத்தலையை வைக்கிறது தான், அது மேலே அகலை வைக்கிறது தான், பச்சை திரி போகிறது தான். சொல்லவே இல்லையே. வடிவேல் கேட்போம், சொல்லவே இல்லைன்னு. அந்த மாதிரி சாமி சொல்லவே இல்லையே. இதெல்லாம் சாமி சொன்னது அப்படியே ஒரு வார்த்தை பாருங்கள், நான் பாடும் பாட்டை நவில்பவர்க்கு நலம் நல்காய். கழுகுமலை பாதி கந்தகிரி பாதியில் வரும் இந்த பாட்டு. இன்னொரு இடத்துல என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேன்,
என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாமல் இருக்குமோ ஐயம் வேண்டாம், உனக்கு சந்தேகமே வேண்டாம். தினம் என் பாட்டில் 4 சொல்லு, திருவாசகம் சொல்லு, தேவாரத்தில் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் ஒன்று சொல்லு. ஆக குறைஞ்சது 1 மணி நேரம் ஒருத்தர் ப்ரேயர் பண்ணாருங்க. அங்கே எத்தனை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். நான் என்ன சொல்கிறேன், 23 மணி நேரம் உனக்கு நல்லா போனோன்னா 1 மணி நேரம் உனக்காக, நீ அடுத்தவங்களுக்காக, உனக்காக, உன் வீட்டுக்காக நீ செய்யக்கூடாதா அப்படின்னா எழுதிங்க. அந்த புக்கு நான் கொண்டு வரல, அப்புறம் கொண்டு வந்து சொல்கிறேன். அது வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயத்தில் போன நம்ம எனக்கெல்லாம் அரசியலே கிடையாது, எனக்கு சாமி தான், சாமி கட்சி நான். அவர் மதிப்பிற்குரிய ஒரு மந்திரி, அவர் ஒருத்தர் சொல்லி புஸ்தகம் போடுறார் அவர். அப்போது இந்த பாட்டு செலக்ட் பண்ணி கொடுக்கணும் போது இதை கவனமாக ரிப்பீட் பண்ணி இதை நீங்கள் கேட்டுக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னு கேட்டால், முதல்ல ஒரு கணபதி பாட்டு அருணகிரிநாதர்து எல்லாருக்குமே தெரியும், கைத்தல நிறைகனி, ரொம்ப மங்களமான பாட்டு, அதை பாடிட்டு அடுத்தது சாமி இது குமாரஸ்தவம், பகை கெடுதல், சண்முக கவசம், அந்த புக்கில் இருக்கிறது. நாங்கள் திருப்பி அநேகமாக ஒன்று வாட்டி போடுவோம்னு நினைக்கிறேன். அதாவது கைத்தல நிறைகனி விநாயகர் பாட்டு இல்லை, அவங்க அருணகிரி நிறைய இருக்குது, ஏதோனா ஒன்று நீங்கள் எடுத்துங்க. அது குமாரஸ்தவம், பகை கடிதல், சண்முக கவசம், அது முடித்தவுடனே கொஞ்சம் முன்னே சொன்ன 6 எழுத்துண்மை, அது முடித்தவுடனே சாமியோட பெருவேண்டுகோள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பெருவேண்டுகோள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போற்றி விண்ணப்பம். இதை முடித்த கையோட அந்த புஸ்தகம் 2000 புஸ்தகம் ரொம்ப பேர் பாராட்டினாங்க. எப்படி பண்ணேன், அவர் பேரை சொல்ல விரும்பல, மந்திரியை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நீங்கள் என்ன ஆசிரியரான்னு கேட்டார். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை, ரொம்ப நல்லா தொகுத்திருக்கீங்க, இந்த 7 சாமி இது போட்டிங்க, நீங்கள் சாமி பக்தே தெரியும். அடுத்தது முதல்ல ஞான சம்பந்தது கோளறு பதிகம், அடுத்தது அதே ஞான சம்பந்தத்தை நீங்கள் இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, திருச்செங்கோட்டில் இந்த பாட்டு பாடுறாரு, திருநீலகண்ட பதிகன்னு பேர். இதையும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கொரோனா வந்ததில்ல, அதை மாதிரி இப்போது பேர் அதான், ஆனால் அப்போ அது மாதிரி ஒரு விஷஜரம் திருச்செங்கோடு அது சுற்றி உள்ள கிராமத்துலலாம், அங்கே பெரிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்காங்க. அங்கே இந்த ஜுரம் வந்து 1 மாதத்தில் எல்லா வீடும் திறந்துருக்கு, மூடக்கூட முடியல, அவங்களாண்டு எழுந்து கூட அப்படி இருக்கான். எல்லா வீடும் தடுமாறி உழுந்து பிறண்டு வந்து கோயில் திறந்து விலைக்கு ஏற்றிட்டு அப்படியே சாஞ்சிடுவாராம் குருக்கள். அவர் என்ன பண்ணுவார், அந்த அளவாவது வந்தார். அவர் வீடு பக்கத்தில் தான், கோயில் பக்கத்தில் வந்தார், வந்து பண்ணிட்டு போயிட்டார். ஞான சம்பந்தர் தெரிஞ்சு போச்சு. அவரோட பயண திட்டத்தில் அந்த பக்கம் அப்புறமா தான் வருது, ஆனால் அவர் நேராக அந்த பக்கம் போகிறாரு. அவர் உள்ளதாக இருப்பார். அவருக்கு என்னை விட பெரிய பெரிய ஆள்லாம் அவருக்கு அவரோட சிஷியாலாச்சா போகிறாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க, இவர் ஏன் இப்படி இந்த பக்கம் போகிறீங்களேன்னு. தெரியாத போகிறாரு. போனால் அப்போ தான் பார்க்குறேன், என்ன எல்லா வீடும் திறந்துக்கிட்டு எல்லாம் சாஞ்சிருக்காங்கன்னா, அங்கே போயிட்டு பார்த்துட்டு பாட்டு பாடுறாரு. நல்லா பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஞான சம்பந்தரை 10 பாட்டில் நம்ம அருட்பிரகாஷ் வள்ளலார் அப்படி தூக்கி வைக்கிறாரு. கௌடின்ய குல மாணிக்கமாக அது இப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஒரு இடத்துல ஞான சம்பந்தர் பெருமையை எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, வள்ளல் பெருமானார் மாதிரி யாருமே சொல்லலை. சொல்கிறாரு, நம்ம மயிலையில் வந்து அந்த எலும்பை பெண்ணாக்குன விஷயத்தை சொல்லி பாட்டு சொல்கிறாரு. சதானின் பெயரை உச்சரித்த ஞான சம்பந்தன் எலும்பை பெண்ணாக்கியது ஒன்றும் பெரிதன்றே. என்னடா அப்படி சொல்லிவிட்டாரேன்னு அந்த வார்த்தை அடுத்த வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள். நான் வீட்லேயே கை தட்டினேங்க ஃபஸ்ட்டு வாட்டி. என்ன பார்த்தேன், என்ன பார்த்து கை தட்டேன். அடுத்தது சொல்கிறாரு, உன் பேரை சொன்னார், சிவனே நமச்சிவாய சொன்னார், ஒரு எலும்பு பெண்ணாச்சு, அது பெண்ணாகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது எலும்பெல்லாம். அடுத்தது சொல்கிறாரு, ஞான சம்பந்தன் பேருரைக்கின் சாம்பல் பெண்ணாகும் என்றார் பாருங்க. எப்பேற்பட்ட பக்தி பாருங்க. உன் பேரை சொன்னதால் அதுக்கு ஒரு இது இருந்தது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது, அதை எடுத்து வச்சு பண்ணிட்டாரு. ஒன்றுமே இல்லாத சாம்பல் ஆயிருக்கும், ஞான சம்பந்தர் பேரை சொன்னால் பொண்ணாயிடும்னாரு. அப்பேற்பட்ட ஞான சம்பந்தரோட அங்கே பாடுறாரு அந்த பாட்டை. நல்லா கேளுங்க. ஒரு சேஷ்டை பண்ணல, ஒரு பரிகாரம் பண்ணல, அவங்க அதை சொல்லியே கொடுக்கல.
ஒன்றுமே பண்ணல, அங்கே பாடுறாரு. அந்த பாட்டு ஆரம்பமே நம்மளை கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஞானசம்பந்தர் திருவடிகளே போட்டு சொல்கிறாரு, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். நம்மளை கிண்டல், அவன் என்ன பண்ணானோ இந்த வினையை இதை தான் தெரிஞ்சு வச்சிருக்க அறிவீர். அடுத்தது பாருங்கள், உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. அதுலேருந்து வெளியே வரலன்னாக்கா அது ஓம்பாடு தானே. அடுத்தது ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே சொல்ல, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். அடுத்த பாட்டில் சொல்கிறார், காவினை எட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் எயில் மூன்றெரித்தீர் என்று இருபோதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். 10 பாட்டும் சொல்கிறார், 10 வினையை சொல்கிறார். வினை வருமாங்க, இதை விட்டுட்டு என்னென்னமோ பாவம் பண்ணிக்கின்னு வெத்தலையை போட்டு விளக்கேற்றின்னுலாம் ஆகுமா? அந்த நேரத்துக்குள்ளே இந்த பதிகம் ஆழமாக படிக்கலாம். அப்படி பதிகம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் பாருங்கள். பாட்டினால் ஓட்டினால் வினை ஒல்லைய. இந்த வினை பயனை அனுபவிச்சு இந்த வந்திருக்கோம் ரொம்ப பேர். ஒரு சைவ சித்தாந்தத்திலாம் இருக்க எல்லாரும் சொல்லலாம், வினையை கழிக்காத போக முடியாதுன்னுவாங்க. நிறைய பேர் பார்த்துறீங்களா? அப்புறம் எதுக்கு எங்கள் அப்பா இருக்காங்க, அவன் கழிக்க மாட்டான். இது அரசியல் இல்லை. ஒரு ராஜாவுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ஆங்கிலத்தில் படித்தேன். ராஜா கிட்ட ரெக்கமெண்டேஷன் போகணுன்னாக்கா யாரை பண்ணானா, ராஜாவுக்கு யார் ரொம்ப வேண்டியவங்களோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் சொல்லணுமா. அதை மாதிரி என் பெருமானுக்கு ரொம்ப வேண்டியவங்க 63 நாயன்மார். இதில் ரொம்ப முக்கியவங்க 4 பேர். இந்த 4 பேரில் ரொம்ப தலை சிறந்தவர் அம்பாளர் பால் குடித்ததுனால ஞானசம்பந்தர் பாட்டை பாடுற வீடு எல்லாமே செழிக்குங்க. இது 100க்கு 100 உண்மை. அடுத்த முறை இந்த ஞானசம்பந்தர்லேருந்தே இன்னும் கொஞ்சத்தை ஆரம்பித்து மீதி நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள்லாம் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரொம்ப ரொம்ப தினம் நான் படிக்கிறது திருவாசகத்தையும் படிப்பேன் சேர்ந்து. அது அவங்கள அடுத்த இதில் நம்ம ஒரு இதுவாக வச்சுருக்கோம். அவரது ஒரு நாட்டு அப்படியே வச்சுக்கலாம். இந்த வாட்டி அவரோட வச்சிருக்கோம். ரைட்டு. ஏன்னா இப்போ நம்மளுடைய குறிக்கோள் சுவாமிகள் பற்றி பேச ஆரம்பிச்சிங்க. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு அவரை பார்த்து வச்சுக்கலாம். மணி டாக்ஸ் நேயர்களே, இது வரைக்கும் எங்களோட இணைந்து நம்ம பல ஆர்ப்பரிக்கும் அருவியாக பல செய்திகளை நம்ம கேட்டோம். இவரோடு நம்ம தொடர்ந்து பயணம் செய்ய போகிறோம். கண்டிப்பாக ஒருத்தரையும் பற்றியுமே ஞானசம்பந்தர், அப்பார், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஒவ்வொருத்தரும் பற்றியுமே நம்ம தனித்தனியாக அவர் வரலாற்றோடு நம்ம தொடர்ந்து பாடல்களையும் சொல்லணும். அதனால் மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். எல்லாருக்கும்.